வணக்கம் தோழர்களே. சாமானிய ஏழை எளிய மக்களை முழுசா கொன்றொழிக்கணும் அப்படின்னு முடிவோடு சங்கி கும்பல் களம் இறங்கியிருக்கு. சங்கிகள் கொண்டு வருகிற சட்ட திட்டங்கள் எல்லாம் சாமானிய மக்களின் வாழ்வாதாரமற்ற சூழலை உருவாக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நகைகளை அடகு வைப்பதற்கு புதிய விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நம்ம கிட்ட இருக்கிற நகை அடகு வச்சு ஒரு நல்லது கெட்டதுக்கு அவசரத்துக்கு ஒரு வேலை செய்யலான்னு பார்த்தா அதுல புதிய விதிகளை கொண்டு வந்து நகையை அடகு வைக்க முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருக்கான். இப்ப நீங்க எப்படினாலும் செத்து தொலைங்க, எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை, ஆனா பணக்காரர்களும் பணியாக்களும் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்ற சூழலுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அது பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கு. என்ன அப்படி ஒரு அறிக்கை? நாமெல்லாம் தங்கம் எதுக்கு வாங்குறோம்? ஆடம்பரமா போட்டுட்டு நிக்கிறதுக்கா? ஆடம்பரமா போட்டு நிக்கிறதுக்கு வாங்குவாங்க பணக்காரங்க. ஆனா சாமானிய எளிய மக்கள் எதுக்கு? அது ஒரு சோர்ஸ், அது அவங்களுக்கு ஒரு பெரிய அசட், சொத்து. அந்த சொத்து மாதிரி அதை பாதுகாத்து வச்சுட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கு அடகு வைப்போம். திடீர்னு ஒரு உடம்பு முடியாம போச்சு, யார்கிட்டயாவது பணம் கேட்டானா கிடைக்காது, டக்குன்னு கையில இருக்கிற நகையை தூக்கிட்டு போய் பேங்க்ல அடகு வச்சு உடனே அதை வாங்கிட்டு வந்து மருத்துவ செலவா பார்ப்போம். பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், கல்லூரியில சேர்க்கணும். காசுக்கு என்ன பண்றது? பட்டுன்னு செயினை கழட்டி போட்டு அடகு வச்சு பிள்ளைங்கள படிக்க வைப்போம். இல்ல ஒரு பெரிய கெட்ட காரியம் நடந்து போச்சு, வீட்டுல ஒருத்தவங்க மரணிச்சுட்டாங்க, பெரியவங்க யாரோ தவறி போயிட்டாங்க, அதுக்கு உடனே நம்ம கையில காசு இருக்காது, உடனே அதை அடகு வச்சு அவங்களை எடுக்கிற வேலைக்கான பார்ப்போம். இப்படி பல வேலைகள்ல அடிப்படையான பல வேலைகளுக்கு நமக்கு நகையை அடகு வச்சு பழக்கப்பட்டவங்களா நம்ம இருக்கோம். ஏங்க, நகையை சேர்க்கறது கூட அடகு வைக்கிற பழக்கம் உண்டு. ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சிருக்கோம், அதுக்கு ஒரு நகையை வாங்கிட்டு அதை அடகு வச்சுட்டு உடனடியாக கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விடுவோம். இந்த நகைக்கு வட்டியை கட்டி இந்த நகையை திருப்புவோம். இப்படி நகையை சேர்க்கறதுக்கும் நம்ம அடகு வைக்கிறது உண்டு. நகையை வீட்டில் வச்சுக்கிட்டு பாதுகாக்க முடியலங்க. இந்த நகையை வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியலன்னா குறைஞ்ச அளவுக்கு நாம அந்த பேங்க்ல போய் அடகு வச்சிருவோம். அடகு வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது அதை பத்திரமா திருப்பிக்குவோம். இப்படி உண்டு. இன்னொரு வழி கூட உண்டு. நம்ம மொத்தமா அடகு வச்சிருப்போம். ஏதாவது ஒரு தேவைக்கு, ஒரு திருமணத்திற்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு மருத்துவ செலவுக்கு, எதுக்கோ மொத்தமா அடகு வச்சிருப்போம். நாம ஒரு நல்ல காரியத்துக்கு போகணும், முழுக்குன்னு போகக்கூடாதே அப்படின்றதுக்காக ஒரே ஒரு நகையை மட்டும் திருப்ப வேண்டிய தேவை இருந்தா நம்ம பேங்க்ல பேசி அந்த ஒத்த நகையை திருப்பிட்டு மிச்சத்தை அதுக்கான வட்டி வாசி எல்லாத்தையும் கட்டிட்டு மிச்ச நகையை அடகு வைப்போம். இப்படி பல விஷயங்களை அடகு பேங்க்ல செய்ய முடிஞ்சது. ஆனா இப்போ எதையுமே செய்ய முடியாது. எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதெல்லாம் செய்ய போறோம், நகையை அடகு வைக்கிறதுல இருக்கிற தவறுகளை எல்லாம் சரி பண்றதுக்கு இப்படி சில ரூல்ஸை கொண்டு வந்திருக்கோம், இது உங்க கருத்து கேட்பதற்காக நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு உடனடியாக அதுல இன்னொரு வரி என்ன சேர்க்கிறாங்கன்னா, உடனடியாக இது அமலுக்கு வரும். நீ கருத்து கேட்டுட்டு அமலுக்கு வருதா, இல்ல அமலுக்கு வந்துட்டு நீ கருத்து கேட்கற மாதிரி நடிக்கிறிய? என்ன அர்த்தம்? இது அமலுக்கு வருதுன்னா உடனே அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும், உடனடியாக பேங்க் அதை கையெடுக்க வேண்டிய தேவை இருக்கும். இல்ல நீங்க எங்கிட்ட கருத்து கேட்டு, இல்ல நாங்க அது தப்பா இருக்கு, எங்களுக்கு அது சௌகரியமா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திருத்திக்க போறியா? ரெண்டுமே இல்லாம ஒரு கட்டத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டு நம்மளை எல்லாம் தெருவில் நிப்பாட்டுறதுக்கான பயங்கரமான சூழ்ச்சியை மோடி அரசும் நிர்மலா சீதாராமனும் செய்யறாங்க. இதுல என்னென்னலாம் சட்டத்திட்டங்கள் திருத்தி இருக்காங்க அப்படின்னு ஒன்னொன்னா பார்த்தோம்னா, முதல்ல நம்ம அடகு வைக்கிற இடத்துல 80% வரைக்கும் அடகு வைக்கலாம். ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம அடகு வைக்கிறோம்னா 80 ரூபாய் நம்ம அடவா வச்சு வாங்க முடியும். இப்ப என்ன பண்றாங்க, 100 ரூபாய்க்கு அடகு வச்சிங்க அப்படின்னா 75 ரூபா கொடுத்தா போதும், அப்பதான் அவங்களால திருப்ப முடியும். அதனால 75 ரூபா கொடுங்க போதும். ஒருவேளை திருப்ப முடியலன்னா யார் அடகு வாங்கிக்கிறானோ அவனுக்கு லாபம் கிடைக்கும், அந்த பேங்குக்கு லாபம் கிடைக்கும். ஆக மக்களுக்கு லாபம் கிடைச்சிடக்கூடாது. நம்ம ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு நகையை அடகு வச்சுட்டு, சார் பார்த்து போட்டு கொடுங்க சார், ஒரு 10,000 சேர்த்து இருக்கணும் சார், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நம்ம கேட்டு அதை சரி பண்ணி அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி கூட 10,000க்கு வச்சிடலாம். இப்படி ஒரு ரூல்ஸை போட்டீங்கன்னா 75% தான் நீங்க கொடுக்கணும்னீங்கன்னா இது என்ன மாதிரி அயோக்கியத்தனம்? ஒண்ணு, நகையை அடகு வைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு ரசீது இருக்கணும், இல்லைன்னா அடகே வைக்க முடியாது. நகைக்கான ரசீது இருந்தாதான் அடகு வைக்க முடியும். அந்த ரசீதுல என்ன இருக்கணும்? உங்க பேர் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்க அப்பா பேரோ வீட்டுக்கார பேரோ இருக்கலாம். அதை கொண்டு போய் இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் அந்த பில்லுல இருந்தா மட்டும்தான் அந்த பில்லை காட்டி அந்த போட்டோ எடுத்துட்டு அந்த நகையை அந்த போட்டோ அந்த பில்லை வச்சு அதுக்கப்புறம் கொடுத்த பிறகுதான் நகையை அடகு வைக்க முடியும். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு 100-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மாவுகளுக்கு நகை போட்டு விட்டுருப்பாங்க. அப்ப எந்த பில்லு அவங்க வச்சிருப்பாங்க? ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருப்பாங்க,
அதெல்லாம் எங்க போயிருக்குன்னு தெரியாது. இன்னும் தாத்தா பாட்டிங்களே செத்துட்டாங்க. இப்ப அம்மா கிட்ட அவங்க அப்பா அம்மா போட்ட நகை இருக்கு, நம்ம தாத்தா பாட்டிங்க போட்ட நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பில்லு எங்க கொண்டு போய் கொடுப்போம்? அம்மா அது வந்து பரம்பரை நகை நமக்கு போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கல்யாணம் பண்ணி போகும்போது நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பில்லே இல்லாத பழைய நகை தான் நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த பழைய நகைக்கு நான் எங்க போய் பில்லு என் பேர்ல வாங்க முடியும்? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப சாமானிய மக்கள் நீ நகை அடவே வைக்காதன்றதானே இதுக்குள்ள இருக்கிற அரசியல். இந்த கேடுகட்டத்தனத்தையும் சேர்த்து உள்ள விதியா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பணக்காரங்க ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. நம்ம தானே கஞ்சிக்கு செத்தவங்க, நம்ம தானே அவசரத்துக்கு நகை அடகு வைப்போம். அப்ப நம்மள வந்து உருட்டி பாக்குறானுங்க. இது ஒண்ணு. நகைய நீ திருப்பிடுவியா அப்படின்னா உன் சேலரி பில்ல கொடு, அல்லது உன் வருமானத்துக்கான ஆதாரத்தை கொடு. அப்பதான் உனக்கு கடனே கொடுப்போம். வைக்கிறது ஏன் நகைய, அதுக்கு ஏன் நகைய வச்சு நான் வாங்க போறேன் கடனுக்கு, நான் திருப்புறனா அப்படின்றதுக்கான ஆதாரத்தை கொடுன்னு கேட்கிறான். சேலரி பில்லு கேட்கிறான். இப்போ ஒரு விவசாயி விவசாயம் பார்க்கறதுக்காக உழவு வேலைக்கு அடகு வைக்கிறாரு. அவர் என்ன சேலரி பில்ல கொடுப்பாரு விவசாயத்துல? அப்ப திருப்பிடுவியா அப்படின்றதுக்கு அவர் என்ன ஆதாரம் வச்சிருக்காரு? அப்ப மாச சம்பளம் வாங்காத கூலி தொழிலாளி ஒருத்தர் இருக்காரு, கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு ஒரு 4 கிராம் வச்சிருக்காரு. ஒரு அவசரத்துக்கு அந்த 4 கிராம் அடகு வைக்க வராரு பேங்க்குக்கு. பேங்க் பாதுகாப்பானதுன்னு அவர்கிட்ட போய் நீங்க உங்க வருமானத்தை கொண்டு வாங்கினா அந்த கூலி வேலை செய்யறவர் என்ன வருமானத்துக்கான அத்தாட்சியை கொண்டு வருவாரு. அப்ப அடகு வைக்காத நீ சாதாரண ஆளெல்லாம் தெருவுல போ, கூலிக்காரன் உழைக்கிறவன் தெருவுல நிக்கிற உழைப்பாளிகள் பாட்டாளிகள்லாம் தெருவுலே நில்லு. நீ பேங்க்குக்கெல்லாம் வரக்கூடாது நகை அடகு வைக்கிறேன்னு. நீ போய் இந்த லேவாதேவி வட்டி கொடுக்குறவன் அப்புறம் இந்த சேட்டுங்க அவங்க கடையில போய் அடகு வச்சு நாசமா போ. அதானே இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். அடுத்து தரம் தூய்மை குறித்த சர்டிபிகேட் கொடுக்கணுமா? இந்த நகையோடைய தரம் அது வந்து 22 கேரட் இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அடகு வைக்க முடியுமா? அந்த காலத்துல எல்லாம் 18 கேரட் தான் இருந்துச்சு. நகையே 18 கேரட்ல செய்யறது தான். இந்த கால்மார்க்கு, இந்த 916 பியோர் கோல்டு அதெல்லாம் இப்ப வந்தது. அப்ப ஒரு 10-40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகைகளுக்கு வெறும் 18 கேரட் தான் இருக்கும். அப்ப பழைய நகையை அடகு வைக்க முடியாது. அப்ப அடகு வைக்க முடியாதுன்னா அதுக்கு நான் சர்டிபிகேட் வாங்கிட்டு அலையணும். புரியுதுங்களா? இது என்ன மாதிரியான விதிகள்னு எனக்கு புரியல. அதோட தங்க காசு அல்லது தங்க கட்டி இதுகெல்லாம் அடகு வைக்க முடியாது. இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து தங்க காசு வாங்குறோம். நகையா வாங்கினோம்னா அந்த நகை வந்து பின்னாடி செய்குலி சேதாரம்னு ஏராளத்தையும் நம்ம இழக்க வேண்டி வரும். நகையா வாங்கினா செய்குலி சேதாரத்துல அப்படி ஏராளமா இழந்து வாங்குற நகை ஒரு 10 வருஷம் கழித்து அவுடேட்டா போகும். நம்ம குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த நகையை போடும்போது அது பழைய நகையா பழைய டிசைனா இருக்கும். அப்ப நம்ம பிள்ளைங்க விருப்பப்படுவாங்க, புது நகையை எனக்கு வாங்கித்தா புது டிசைன்ல கொடுன்னு கேட்பாங்க. அப்ப இதை போய் திரும்ப கொடுக்கும்போது இது திரும்பவும் பர்சன்டேஜ் போட்டு குறைச்சு பல லட்சத்தை காலி பண்ணி விடுவானுங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நாம தங்க காசா வாங்கி வச்சுக்கலாம், தங்க கட்டியா வாங்கி வச்சுட்டு அதை அடமான வச்சுக்கிருவோம், தேவைக்கு இல்லைன்னா வச்சுக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் கூட அரசாங்கத்துக்கிட்ட வாங்கின பேங்க்ல வாங்கின தங்க காசுகளை தான் அடமானம் வைக்க முடியும். மற்றபடி தங்க கட்டிகளையோ தங்க காசுகளையோ அடமானம் வைக்க முடியாது. அப்ப நம்ம ஒரு சேவிங்ஸ்க்காக செய்குலி சேதாரம் இல்லாம ஒரு தங்கத்தை வாங்கினோம்னா அதை உடனடியா நீங்க அடகு வைக்க முடியாது. 999 தரம் இருக்கிற பியோரா இருக்கிற வெள்ளிய நீங்க அடகு வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வெள்ளி வந்து 999 அளவுக்கு தரமா இருக்கு அப்படின்னா 22 கேரட் போல வெள்ளி 999 அளவுக்கு தரமா இருக்குன்னா நீங்க அதை அடகு வச்சுக்கலாம். அது ஒண்ணுதான் பெருசா சொல்ற இந்த விதி. இதுல இன்னொரு உள்குத்து வேலை என்ன அப்படின்னா, இப்ப நீங்க கடனை வட்டியை கட்டுறீங்க, வட்டியை கட்டிட்டு அது மேல் அடகுமானம் ஒண்ணு வைக்கிறீங்க. நம்ம வைப்போம், பல முறை வச்சிருக்கோம். ஒரு நகையை வந்து 1 லட்சத்துக்கு வச்சிருவோம். இப்ப நமக்கு ஒரு 50,000 தேவைப்படுது. ஆனா அதுக்கான ஒருத்தர் இருக்கிற நகை தான். அன்னைக்கு நமக்கு 1 லட்சம் போதும் இருந்துச்சு, அதனால 1 லட்சத்தை வாங்கணும். இப்ப நமக்கு ஒரு 40,000 சேர்த்தே தேவைப்படுது. இப்போ நம்ம பேங்க்குக்கு போய் நம்ம அந்த வட்டியை கட்டிட்டு, ஐயா இது மறு அடமானம் வச்சுட்டு எனக்கு ஒரு 40,000 மாத்திரம் கொடுங்கய்யா அப்படின்னு 1,40,000க்கு அந்த நகையை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது அந்த காலத்துல ஈஸி. வட்டியை மட்டும் கட்டினா போதும். நீங்க மொத்தத்தையும் அசலையும் வட்டியும் மொத்தமா கட்டி நகையை திரும்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வட்டியை முழுக்க கட்டிட்டீங்கனாலே மறு அடமானத்துக்கு அந்த ரூபாயை போட்டு அவங்க மிச்ச காசு நம்ம கொடுத்துட்டு நம்ம நகை பேர்ல வச்சிருவாங்க. இனி அப்படி செய்ய முடியாது. நீ ஒரு நகையை திரும்ப அடகு வைக்கணும், மறு அடகு வைக்கணும்னா மொத்த காசையும் கட்டி முதலும் வட்டியும் கட்டி திருப்பிட்டு தான் நீ அடமானமே வைக்க முடியும். என்னங்க இது? சரி, கட்டி விட்டீங்க, நகைக்கு வட்டியும் முதலும் கட்டிட்டீங்க, நகையை திருப்பணும்.
இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு? கையில காசை கொடுத்துட்டோம்னா உடனடியா எல்லா அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நகையை உடனே கொடுத்துருவாங்க. நம்மளும் உடனே நகையை வாங்கிட்டு வந்துருவோம். இப்போ 7 நாளுக்குள்ள கொடுத்தா போதுமா? எதுக்கு 7 நாள்? சரி, 7 நாள்லயும் கொடுக்கல, முன்ன பின்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கஸ்டமர் கொடுக்கணும் பேங்க் அப்படின்னு சொல்லுது. எதுக்கு இது? இல்ல, இது வரைக்கும் உடனடியா கொடுத்த பேங்க் எதுக்கு 7 நாள் வைக்கணும் நகைய? அப்ப அதை வச்சு என்ன திருட்டுத்தனம் பண்ண நினைக்கிறீங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க மொத்தமா நகைய அடகு வைக்க முடியாது, அடகு வைக்க கூடாது. நீங்க இப்படி அடகு வச்சிடுறீங்க, கடைசியில வட்டியும் கட்டாம போயிடுறீங்க. வட்டியும் அசலையும் யோசிச்சு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற ரேட்ல நம்ம திருப்பினாலும் நமக்கு பெரிய அளவுல லாபம் இல்லை அப்படின்னா விட்டுருவோம். அப்படி விட்டீங்கன்னா யாருக்கு நட்டமாகுது அப்படின்னா, அந்த நகையை திரும்ப ஏலம் விட்டு அதுல இருந்து காசை எடுத்து ஒரு டைம் எடுக்கும். இந்த டைம் எடுக்கிறதுல லாபம் குறையும் இந்த நகை கடைக்காரனுக்கு, அடகு வாங்கினவனுக்கு. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த சொல்யூஷன்லாம் கொண்டு வர்றாங்களாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அரசியல் என்ன அப்படின்னா, தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகள், முக்கியமான கிராமப்புற நகரப்புற வங்கிகள், அல்லது அதோடு இயந்து செயல்படுகிற சில முக்கியமான நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், இதெல்லாம் ரூலோட செயல்பட்டு இருக்கு. இப்ப இந்த நிறுவனத்துக்குள்ள நம்ம போய் அடகு வைக்க முடியாது. ஏன்னா அவன் இது கேட்பான், சர்டிபிகேட் கேட்பான், பியூர் சர்டிபிகேட் கேட்பான், அப்புறம் உங்க பேர்ல பில் இருக்கான்னு கேட்பான், எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா சேட்டுங்க கடைக்கு போயிடுவோம். 2% வட்டி நம்ம நகையை கொடுத்துட்டு குறிப்பிட்ட காலத்துல திருப்பலன்னா நமக்கு தகவலே சொல்லாம சேட்டு 6 வாட்டிக்கு ஏலம் விட்டு போயிட்டே இருப்பாரு. இதத்தான் ஒன்றிய அரசு விரும்புது. அப்ப வங்கிகள்ல போய் பாதுகாப்பான முறையில நம்ம நகைகளை வச்சு அடமான பணத்தை வாங்க முடியாம நாம என்ன பண்ணணும்? வேணும்னே நம்ம நகைகள்லாம் கொண்டு போய் சேட்டுங்க கடையில அடகு வச்சு விட்டு சின்ன பின்னமாக்கி 5 ரூபா கூட திரும்ப வாங்க முடியாம தெருவுல நிறுத்தணும். வட்டியும் கூடி போயிரும், நகையும் திருப்ப முடியாது. அவன் சொல்ற நேரம் நம்ம வட்டியை கட்டல அல்லது நகையை திருப்ப முடியலன்னா சொல்லாம அதை எடுத்து ஏலம் விட்டு நகையை வித்து கையில காசு வச்சுப்போம். ஏற்கனவே நகையை கம்மியான ரேட்டு தான் கொடுப்பானுங்க சேட்டுங்க. இங்க 75%னா அங்க சேட்டுங்க நமக்கு ஒரு 60% தான் கொடுக்குங்க. அந்த காசுல வச்சுக்கிட்டு ஏற்கனவே 40% கூட இருக்கும் நம்ம நகை. நம்ம இதுல வட்டி வேற நம்ம கட்டியிருப்போம். ஆனா திருப்ப முடியாம தவிச்சு போய் கிடக்குற போது அந்த நகை மொத்தமா போயிடும். இப்போ சாமானியங்கிட்ட தங்கம் இருக்கக்கூடாது. இதுல எது பாதிக்கப்பட போகுது அப்படின்னா தென்னிந்தியா பாதிக்கப்படுது. முதல் 5 இடங்கள்ல தென்னிந்தியா தான் இருக்கு. நகைகள் அதிகமா அடகு வச்சு அதை பல வேலைகள்ல பயன்படுத்துற மாநிலங்களா முதல் 5 இடத்துல தென்னிந்தியா தான் இருக்கு. முதல் இடத்துல தெலுங்கானா இருக்கு, 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு, 3வது இடத்துல கேரளா இருக்கு, இப்படி கடைசி இடத்துல ஆந்திரா இருக்கு. இப்படிதான் இருக்கு. கர்நாடகா, ஆந்திரான்னு எல்லாமே தென்னிந்தியா தான் அதிகமா நகைகளை வச்சிருக்கிறதாவும், நகைகளை அடகு வச்சு பிசினஸ்க்கு போட்டுக்கிறது, மருத்துவத்துக்கு மத்ததுக்கு எல்லாம் அடகு வைக்கிற வேலைகள்லாம் இங்கதான் அதிகமா பாக்குறோம். அப்ப இங்கே கைய வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? எங்களை எல்லாத்துலயும் கைய வச்சுட்டீங்க. எங்க உள்நாட்டினுடைய வளர்ச்சி கிடையாது, எங்களுடைய பொருளாதாரத்துல கை வச்சீங்க, கல்வியில கை வச்சீங்க, ஜிஎஸ்ல கை வச்சீங்க, எங்களுடைய இன்னும் சொல்ல போனா பேரழிவுகள்ல எங்களை வேடிக்கை பார்த்தீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சீங்க. கடைசியில நகையிலையும் கை வச்சுட்டானுங்க. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கூட நீ தெருவுல 5 ரூபாய்க்கும் 10 ரூபா வட்டிக்கும் காசு வாங்கு, சேட்டைங்கிட்ட நகை அடகு வச்சுட்டு தெருவுல நில்லு. இதுதான் இவங்க நினைக்கிற ஒரே பாயிண்ட். அப்ப புரியுதுங்களா? இனி தங்கம் உங்க கையில இருந்தாலும் அதை 5 ரூபாய்க்கு கூட நம்மளால பிரயோஜனப்படுத்த முடியாது. அதை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இதான் நிலைமை. ஆக நம்மள தெருவுல இழுத்து விட்டுருக்கு இந்த மோடியும் அவரோடு இருக்கிற இந்த பாஜக கும்பலான நிர்மலா சீதாராமன் போன்ற சங்கிகளும்.